Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நான் வந்துட்டு ஊத்தங்கரை வந்திருக்கோம். அதனால வந்து நாங்க ஸ்பெஷலா எங்களுடைய ரெகுலரான ஹோட்டல் ஃபேவரட் ஹோட்டலுக்கு தான் நம்ம போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போயிடலாம். சமுவா உர போடு. நாம இப்போ வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. ஹோட்டல் எப்படி இருக்குது பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. நான் இப்போ வந்து ஹோட்டல் உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இந்த ஹோட்டலோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் இருக்க பெயிண்டிங்ஸ் தான். பெயிண்டிங் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்து கேரளா ஸ்டைலில் வந்துட்டு ஒரு போட், அப்புறம் வந்து சைடில் வந்து அந்த சிலை மாதிரி நிற்கும்ல அந்த பொம்மை, அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கிள் வந்து சர்வீஸ், அவரோட ஹோட்டல் போனாலே சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஊத்தங்கரை சைட் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட செட்டியார் ஹோட்டலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஷாப் ஓனர் அங்கிளுக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தயாராகிட்டோம். இலை போட்டாங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம். நம்ம ஜிவி சாருக்கு வந்து ரொம்ப பசி, அதனால் அவர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சாப்பிட்றதுக்கு. நான் ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துடுச்சு. ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி, பார்க்கவே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பிரியாணி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, போயிட்டு சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் வந்து பிரியாணி அண்ட் வந்து ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது. சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்திருந்தது. அப்புறம் வந்து பிரியாணியும் சாப்பிட்றதுக்கு வேண்டானே சொல்ல முடியல. நான் எப்பயுமே ஃபுல் பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன். அன்றைக்கி வந்து நான் இந்த ஹோட்டல் போனேன்னா மட்டும் நான் பிரியாணி வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு. என்னடா நடக்குதுங்க? நம்ம ஜிவி சாப்பிட்டுட்ருக்காரு, பிரியாணி சாப்பிட்றாரு. மீனோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. வேறு லெவல் டிஷ் வந்து இது செம்மையாக இருக்கும். இங்கே எது ஆர்டர் பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி சாப்பிட்டுட்டே 7up குடிக்கிற டேஸ்ட் இருக்கே, அடடா அமிர்தம், செம்மையாக இருக்கும். அதோட காம்போ வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 பாட்டில் 7upனாலும் குடிச்சிருவேன். நான் 2 வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று வந்து இப்போ குடிச்சிருவேன், இன்னொன்று வந்து போகிற வழியில் குடிச்சிருவேன். அப்போ தான் எனக்கு செட் ஆகும். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த ஹோட்டல் வந்து எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து எங்களோட அண்ணா தான் வந்து கூட்டிகிட்டு வந்தார் இங்கே. எங்கள் அண்ணாவுக்கும் எனக்கும் வந்து இது ரொம்ப ஃபேவரட்டான ஹோட்டலு. எங்கள் அண்ணாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை என் கண்ணில் காமிச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த ஹோட்டலோட அட்ரஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். நீங்கள் வந்து 2 வீலரில் வந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பிரியாணியை வந்து நான் ஃபுல் கட்டிட்டேன். இப்போ ரிமைனிங்காக இருந்தது இந்த எக் ஒயிட்டும் கொஞ்சம் சாப்பாடு தான். ஃபுல்லாக சாப்பிட்டு முடியாமல் வயிறு ரொம்பி 7upையும் காலி பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். ரொம்பவே எம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே என்னோடய வீடியோஸ்க்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அமராவதி ஜீவித்குமார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.